வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தரைக்குள்ள வந்த உடனே கோழிங்கெல்லாம் தீனிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அதுகளுக்கு அப்படியே தீவனத்தை எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு ஒரு கோழி ஒன்று பிடிக்கணும். அது பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். எப்பயுமே கிட்டையே வர்ற கோழியை கிட்ட வரமாட்டேங்குது. இன்றைக்கி நான் பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 வெள்ளை விடையில் ஏதோ ஒரு வெள்ளை விடையை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணேன். ஆனால் 2மே பக்கத்தில் வரமாட்டேங்குது. சேவல்லாம் பக்கத்தில் வருது. அதுக்கப்புறம் ஒரு சித்துவோட சேவல் ஒன்று இருக்குது, அதையும் அதே மாதிரி பிடிக்கணும். இதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இன்ப்ரீட் ஆயிரும். அதாவது நம்ம கட்டு சேவல் இதுகளோட அந்த சித்து சேவல் இருந்துச்சுன்னா இதில் கிராஸ் ஆகி கொஞ்சம் கொலாப்ரேஷன் ஆயிரும். அதனால் அதையும் பிடிக்கணும். புறாவையும் எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. புறாவுக்கு தீனி போட்டால் கோழிகளும் சேர்ந்து மேலே ஏறிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு புறா கூண்டுக்குள்ளே போய் எது குஞ்சு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். வெய்ய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இப்போ தான் எல்லாம் முட்டை விட்டுருக்குது. எத்தனை எப்படி குஞ்சு பொரிக்கும் என்னென்னு தெரில. எல்லா புறாவும் முட்டை விட்டு அப்படியே அடப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே அடப்படுத்திட்டு தான் இருக்குது. வெளியில் தீவனம் போட்ட உடனே எல்லா புறாக்களும் வெளியே போயிடுச்சு தீவனத்துக்கு. ஒரு 2-3 புறா மட்டும் உள்ளேயே படுத்துருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கேரியர்னோட முட்டை தான். இந்த குஞ்சு பியூட்டி ரோமரு. இதெல்லாம் வேலையும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிணத்துக்கு போயிருந்தோம். மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. போன வாரத்தில் மீன் பிடிச்சோம். மீன் பிடிக்கும்போது தண்ணியெல்லாம் வடித்தனால சேத்தை மோட்டர் இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஓடல. ஸ்டார்ட் ஆனால் உடனே ஃபியூஸ் போயிடுது. சரி, அந்த கயிறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள சுரபி போட்டு இழுத்தோம். ஒயரில் மாட்டுச்சா கயிற்றில் மாட்டுச்சான்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் கரெக்டாக கயிற்றில் தான் மாட்டியிருக்கு. இந்த கயிறு இந்த தடவையிலிருந்து கிணத்துக்குள்ளே போடக்கூடாது. சுருட்டி ஓரமாக கட்டி வச்சிடணும். தண்ணி விட்டு வெளியில் எடுத்தோம்னா கயிறு சீக்கிரம் இத்து போயிடும். அதனால் தண்ணிக்குள்ளேயே கட்டி விட்டுறணும். ஒரு வழியாக கயிற்று எடுத்ததுக்கப்புறம் மோட்டர் இழுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டு இழுக்கணும். நம்ம டிராக்டரில் கட்டி விட்டோம்னா அழகாக மோட்டர் வெளியே வந்துடும்ட்டு டிராக்டரில் கட்டி விட்டு அந்த கயிறு அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தென்னை மட்டை ஒன்று வச்சிட்டோம் அந்த கிணத்து ஓரத்தில் காரையில். ஏன்னா கயிறும் அடிபடும், காரையும் எல்லாம் பேத்துட்டு வரும் சுற்றி அந்த கல்லுக்கட்டு கட்டியிருக்கிற காரை. அதனால் தென்னம்பட்டை உள்ளே வச்சு விட்டுட்டு அப்படியே மெதுவாக வண்டியை லோகீர் போட்டு எடுத்தோம். ஒரு வழியாக மோட்டர் வெளியே வந்துருச்சு. அந்த ஓரத்துலேயே வச்சு எல்லாம் உள்ள அந்த சேத்துல இருந்தனால அந்த சேரெல்லாம் கழுவி விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கழுவி விட்டுட்டு இருந்தார். நம்மளுக்கு 2 மோட்டர் இருக்குது. முதல்ல நான் பழைய வீடியோவிலே காமிச்சிருந்தேன். சப்போஸ் நம்மளால் கயிற்று எடுக்க முடியல அப்படின்னாலும் இன்னொரு மோட்டரில் தண்ணி இறச்சிட்டு அதுக்கப்புறம் இந்தனோட கயிற்றை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஏரி தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் தண்ணி குறையாது. நமக்கு நல்ல நேரம் இருந்தங்காட்டி கயிறு கிடச்சிருச்சு. ஒரு வழியாக மோட்டரெல்லாம் சுத்தம் பண்ணி முடித்து வெளியே இழுக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எப்பயுமே சர்வீஸ் போனால் மோட்டர் சுத்தமாக பெயிண்ட் அடித்து கொண்டு வந்துடுவாங்க. இது புது மோட்டர் தான், அதனால் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. மோட்டர் அதிக நேரம் ஓடிட்டே அதனால் இப்படி காயில் போயிடுச்சு போல இருக்குது. அதை ரெடி பண்ணி கொண்டு வந்தால் தான் தெரியும் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. ஒரு வழியாக மோட்டர் வேலை முடித்து வெளியே இழுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிணத்துல இறக்க வேண்டியது தான் வேலை. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து கட்டுத்தரைக்கு வந்திருந்தேன். புது சேவல் ஒன்று கொண்டு வந்திருந்தேன். அதாவது நம்ம எப்பயுமே ஒரு பேட்ச் போட்டோம்னா அடுத்தடுத்து மாற்றிடுவோம். ரெகுலராக நான் வச்சுக்கிட்டு இருந்தது நம்ம கீரி சேவல் தான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் விட்டாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் இந்த சேவல் போட்டிருக்கிறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வாட்டமாக இருந்தது. நல்லா சண்டை. கொஞ்சம் கூட ஆள் மேலேயே எல்லாமே தைரியமாக கிட்ட வருது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வாத்துக்குட்டையை பார்த்தேன். கூஸ் வாத்தெல்லாம் குளிச்சுட்டு இருந்துச்சு. மறுபடியும் உள்ளே மீன் விட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் சாப்பிடாது. இதெல்லாம் வெஜிடேரியன். நாட்டு வாத்து தான் ஏதாவது கிடச்சின்னா பிடிச்சி சாப்பிட்றோம். இதில் ஒரே ஒரு பெரிய மீச மீன், மற்றெல்லாம் லோகு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. சரி, நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்ட்டு. டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரே செடியில் 2 கலர் பூ பூத்துருந்துச்சு. இது பக்கத்தில் 2 கலர் செடி வச்சு கொஞ்சம் காயம் பண்ணி ஒட்டி வச்சுருந்தேன். இது வளருமோ வளராதோ தெரிலன்ட்டு. ஆனால் நான் வச்சது செத்து போச்சு. மறுபடியும் எப்படியோ
டிஃப்ரெண்ட் கலரில் 2 பூ வந்திருக்கு. கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது தம்பி நானும் வரேன் அப்படின்னா, சரி அவனையும் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சாயங்காலம் மாடு பிடிச்சிட்டு வரக்கு போயிருக்காரு. அப்போ வந்து நம்ம செவலக்காலை வந்து அங்கேருந்து அத்துக்குச்சு, கம்பியோடு பிடுங்கிச்சு. மறுபடியும் கை கிடைக்க மாட்டேங்குது, புது ஆளுங்க போனால் மிரட்டுது, பிடிக்க முடியலன்னு கூப்பிட்டாரு. அதனால் சரி நான் நேரமாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்தேன். இப்போ நான் வந்தோடனே எப்பவும் போல் போனேன், நம்ம இதை நின்றுச்சு பிடிச்சிட்டு வந்தேன். வர வர முன்னாடி மாட்டு வண்டி போச்சு, பின்னாடி என்னை இழுத்துட்டே வந்துருச்சு அதே ஸ்பீடில். என்ன புது ஆளுங்க பிடிச்சி கம்முன்னு இருந்துருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க, பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் மோட்டர் ரெடி ஆகி அந்த அன்றைக்கி சாயங்காலமே வந்துருச்சு. சரி இப்போ இறக்கி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை தண்ணிக்குள்ளே இறக்கி ட்ரையல் ஓட்டி பார்த்தாச்சு. நல்லா ஓடிச்சு. நாங்கள் ஒரு 3 பேர் தான் இருந்தோம், அதனால் மோட்டரை கொண்டு வந்து செட் பண்ணி உள்ளே இறக்குனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோஸ் அவ்வளோதான். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வாரம் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.